அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. அப்புறம் சோஷியல் மீடியாவில் திமுகவும் அதே தோனியில் அட்டாக் பண்ணுறாங்க. அதெல்லாம் அசம்பிளியோட ஸ்டாண்டர்டே கம்மி பண்ணுது. சிஎம்மாக இருக்கிற வாயிலிருந்துலாம் அதெல்லாம் வரவே கூடாது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். ஒரு இந்த ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவை ஒரு பெரிய எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறது. எப்பெல்லாம் அவங்களுக்கு எதிரான ஒரு மூடு கிரியேட் பண்ணுதோ திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதுன்னு வச்சு திமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறது அவருக்கு தெரியுது. நம்ம ஆடியன்ஸுக்கு இவ்வளோ போதும், நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்க திமுக எதிர்ப்பை மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம். திமுகன்னு பயங்கர ஆக்ரோஷமாக பேசிட்டு சைலண்டாக அப்புறம் போயிடுது. இப்போ நீங்கள் வீடியோலாம் போட்டிங்கன்னா அவங்க வந்து வெறித்தனமாக திட்டுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்காங்க. இப்போ தலைவர் அடிச்சாரு பாடுற அடி அப்படின்னு ஃபுல் ஆக்டிவாக இருக்காங்க. எல்லா சேனல்ஸ்லேயும் போய் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டான வீடியோவாக இருந்தால் டிவிகே மாஸ் விஜய் மாஸ்ன்னு டைப் பண்ணுறது, நெகட்டிவான வீடியோவாக இருந்தால் திட்ட வேண்டியது அதுன்னு சொல்லி திட்ட வேண்டியது. ஸோ இதை அவங்க பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. இந்த எனர்ஜியை கொடுத்தது யாரு? விஜயோட ஸ்பீச். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காவை இழுத்து கொண்டு போகிறது விஜய் அவர்கள் தான். ஆனால் பேசி மட்டுமே நீங்கள் காரியத்தை நடத்த முடியும். 2 மாதம் பேசலாம், 6 மாதம் பேசலாம், 2 வருஷம் கூட பேசலாம். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மக்கள் வாட் டிட் யூ டெலிவர் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் விஷயத்தை காட்டணும். உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் அந்த இடத்துல பேசும். இதே மாதிரி நரேட்டிவ்ஸ் பேசாது. ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா மக்கள் வெளில வந்துருவாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தாவேகா அரசோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதலமைச்சர் பேச்சோட நிறைவடைஞ்சிருக்கு. முதலமைச்சருடைய பேச்சு, அதில் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள், அவருடைய அந்த பாவனைகள், இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேட்குறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. டைம் போனதே தெரில, ரொம்ப ஜாலியாக இருந்தது. யூஸ்வலாக அசம்பிளி டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப போரிங்காக இருக்கும். கையில் பேப்பர்லாம் வச்சுட்டு டீட்டெயில்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அசம்பிளியில் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி விறுவிறுப்பாக போகுது. எல்லாம் பயங்கர ஆரவாரத்தோட எனர்ஜியோட எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அதில் விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. யூஸ்வலாக விஜய் அவர்கள் கேம்பெயினில் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரோ அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாரு. ஆரம்பிக்கும் போது நான் பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டிருக்கேன், என்ன எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க, நம்ம மற்ற எந்த கட்சியும் எதிர்கொள்ளாத அளவுக்கு பெரிய கஷ்டங்களெல்லாம் நம்ம எதிர்கொண்டிருக்கோம். காங்கிரஸ் பார்ட்டி பிரிட்டிஷ்காரங்களை சண்டை போட்டப்போ கூட இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் திராவிட இயக்கம் வந்து என்னெல்லாமோ தியாகங்கள், உயிர் தியாகங்கள்லாம் என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. காங்கிரஸும் சரி, இங்கேயும் சரி, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் சரி. அவங்கெல்லாம் கூட இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தோம்னா நாங்கள் என்னெல்லாமோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது இதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஸ்டைலில் ஜெயலலிதா அம்மையார் கூட எப்படின்னா மக்களாக அவங்கள பார்த்து இறக்கப்பட்டாங்க. ஒரு பெண்ணை திமுக ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ஸோ அந்த வகையில் நம்ம அவங்க பக்கம் நிற்கணும்னு மக்கள் பார்த்தாங்க. அவங்க அந்த சென்டிமெண்ட்ஸை பெருசாலாம் யூஸ் பண்ணல. பட் இவங்க பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் கிடைச்சதில்லை, ஒரு அந்த சிம்பத்தி கிடைச்சதில்லை. அதே மாதிரி விஜய் அவர்களும் அந்த சிம்பத்தியை பெற பார்க்குறாரு. இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்து விஜய் அவர்களை சும்மாவே விட மாட்டேங்கிறாங்க. திமுக சதியெலாம் நிறையா பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபண்ட்ஸ் இல்லைன்ட்டாங்க. இங்கேயும் மறைமுகமாக ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றத சொல்லியாச்சு. அதுவும் உங்களுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியும். அதை சொன்னாதான் அடுத்தது சீக்கிரமாக ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண கேட்கக்கூடாது. அதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. ஏன் பணம் இல்லைன்னா அவங்க விட்டுட்டு போகல, அவங்க நிதிநிலையை ரொம்ப மோசமாக விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கான பொறுப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம், அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த பழியும் தூக்கி அங்கே போட்டாச்சு. பட் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிடுவோம், உங்களை மாதிரி நாங்கள் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுன்னு இருக்காது. ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் கொடுப்போம், கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் கொடுக்காம விட மாட்டோம், அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொன்னாங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபண்ட் இல்லை, எல்லாரும் தாவேகா சைடில் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் பார்த்தோம்.
அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. அப்புறம் சோசியல் மீடியாவில் திமுகவும் அதே தோனியில் அட்டாக் பண்றாங்க. அதெல்லாம் அசம்பிளியோட ஸ்டாண்டர்டே கம்மி பண்ணுது. சிஎம் இருக்கிற வாயிலிருந்துலாம் அதெல்லாம் வரவே கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஒரு சிஎம் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா ஒரு ஹை ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது டாப்ல இருக்கும்போது அதை பண்ணார். அவர் தேவையில்லாத விஷயங்கள் பேச மாட்டாரு. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அவரோட அப்பியரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எப்பயாவது தான் வெளில வருவாரு. பேசுகிற வார்த்தைகளும் ரொம்ப கண்ணியமா நாகரிகமா இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பாவை காணும்னு சொல்றதெல்லாம் எனக்கு என்னமோ கரெக்டா எனக்கு படலை. அப்புறம் இந்த இப்படி பண்ணதா இருக்கலாம் ஆக்ஷன். ஆமா, இந்த ஆக்ஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தோத்து போயிட்டார், அவ்வளவுதான். அதுக்கு இப்படிலாம் பண்ணி கேலி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பண்றதுக்கு சாதாரண ஆட்கள் இருக்காங்க, ரசிகர்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க இன்னைக்கு சிஎம், ஒரு தமிழ்நாட்டிலே பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கீங்க. ஸோ விஜய் அவர்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், பட் அதெல்லாம் பண்றாரு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நான் பார்த்த அளவுல நிறைய மக்கள் இதை ரசிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, திமுகவை போட்டு வெளுத்து எடுத்திருக்காங்க. திமுகனால விஜய் அவர்களை ஹேண்டிலும் பண்ண முடியல. விஜய் அவர்கள் சில நேரங்கள்ல பிலோ த பெல்ட் போய் அட்டாக் பண்றாரு. தாவேக அரசு சரியா ஃபங்க்ஷன் ஆகல. தாவேக அரசுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லை. பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் முழுமையா பூர்த்தி பண்ணல. பயிர்கடன் தள்ளுபடி பண்றோம்னு சொல்றீங்க, முழுமையா நீங்க அதை தள்ளுபடி பண்ணல. ஏகப்பட்ட பிரச்சனை தாவேக கவர்மெண்ட்ல இருக்கு. இடையூறுக்கு மன்னிக்கணும், நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. நானும் அதை பத்தி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி வழக்கமா சட்டமன்றம் அப்படின்னா அதுல நிறைய தகவல்களை முன் வச்சு தான் வந்து கட்சி தலைவர்களும் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் மாறி மாறி வந்து கருத்துக்களை பரிமாறிக்குவாங்க. அந்த நோக்கத்தோட தான் நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இந்த 40 நாள் தாவேக ஆட்சியில் நடந்த தவறுகளையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம போனதை பத்தியும் கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அதற்கு பொறுப்பை எடுத்துக்கிட்டு இதனால நாங்க நிறைவேற்றல, இதனால இந்த தப்பு நடந்துருச்சு, இதையெல்லாம் நாங்க சரி பண்றோம் அப்படின்னு பேசாம முழுக்க முழுக்க யாரையோ சிலரை திருப்திப்படுத்துறதுக்காக, குறிப்பா அவருக்கு வாக்களித்தவர்களையும் அவருடைய ரசிகர்களையும் திருப்திப்படுத்துற மனநிலையில தான் அவர் வந்து இன்னைக்கு பேசின மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் நீங்களும் பாக்குறீங்களா? அவரும் பார்த்தீங்கன்னா பேசும்போது நல்ல ஆரோக்கியமான விமர்சனங்கள் இருந்தா முன்வைங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா அவரோட ஆதரவாளர்களும் இப்ப ட்விட்டர்லயும் சரி யூடியூப்லயும் சரி கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் வைங்க, நாங்க பதில் சொல்லுவோம், இதை சொல்றாங்க. ஆனா விமர்சனங்கள் வச்சு அதை கேட்கறது கிடையாது. திமுகவோட பி டீம் ஒன்றும் இல்லை, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, இது கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் தானே, இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தானே பேசுகிறோம். அதுலேயும் பெண்களுக்கு நிறைய நேரங்களில் யாரால பாதிப்பு வருது, தாவேக நிர்வாகிகளால் வருது தானே. இதுக்கு ப்ரூஃப்லாம் தேவையில்லையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டேட்டாவோட நேற்று அசம்பிளியில் பேசுகிறாரு. இதெல்லாம் பேசுனா அதுக்கு பதில் சொல்லணும்ல. தாவேகா காரங்க இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க. அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரே மாசத்துல தாவேகாரங்க ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி சிக்கிறாங்க. அவங்களால பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அப்ப அது நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? நான் விமர்சனம் வைக்கிறேன், கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனம் வைக்கிறேன், தேவையான விமர்சனம் வைக்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்லாம போறீங்க? கேட்டா உன்னோட விமர்சனம் சரியில்லை, அப்ப என்னதான் விமர்சனம் பண்ணணும்? இவங்க என்ன விமர்சனம் எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான விமர்சனத்தை நம்ம முன்வைக்கணும். அப்படி வைக்க முடியாது, இருக்கிற பிரச்சனை நம்ம கேட்க முடியும். ஸோ இப்போ நான் சொல்ல வந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு இடத்துல ஸ்கோர் பண்றாங்க. விஜய் அவர்கள் அவரோட பேச்சில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, அவரோட அரசியல்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிர்வாகத்துல நிறைய சிக்கல் இருக்கு. இருந்தாலும் மக்கள் நான் பார்த்த அளவு நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க, பெருவாரியா ஏத்துக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, பவருக்கு வந்திருக்காரு. இப்ப மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லி தான் அவர் ஓட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ மக்களை பொறுத்தளவு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புது கட்சிக்கு ஓட் போட்டிருக்காங்க. உடனடியாக நாங்கள் தப்பு பண்ணிட்டு ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். மக்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். நம்ம ஓட் போட்டிருக்கோம், சரியில்லாத மாதிரி தான் இருக்கு, எல்லாரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க, பட் இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், அதை டிஃபெண்ட் பண்ணணும். இல்ல விஜய் கரெக்ட் தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே மனிதர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் விஜய் எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும்னு ஒன்று பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு வாய்ப்பு அவரை சப்போர்ட் பண்றது கிடைச்சதுன்னா உடனே சப்போர்ட் பண்ணுது. விஜய் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சூப்பரா பேசிட்டா இருப்பார், அடிச்சு வெளுத்துட்டா இருப்பார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாலும் குஷி ஆகுறாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு ஸ்பீச்ல. ஆனா திமுக எதிர்ப்புன்ற விஷயம் அதுக்குள்ள இருக்கு. இப்ப இஷ்யூ பேஸ்டா திமுக எதிர்ப்பு இருக்குன்னா இல்ல,
ஆனா மேம்போக்கா திமுக எதிர்ப்புன்றது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இருக்கு. அது ஒண்ணு தாவேக்காவுக்கு டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற அரசியலை கட்டமைக்க உதவும். ரெண்டாவது திமுக எதிர்ப்பாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எப்பவுமே. ஸோ அவங்கள கன்சாலிடேட் பண்றதுக்கு உதவும். ஸோ அவங்கள பொறுத்தளவுல விஜய் அவர்கள் இஷ்யூ பேசுறாரா, நம்ம பிரச்சனைகளை பேசுறாரா, கரண்ட் இல்லை அதை பத்தி பேசுறாரா, அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. திமுகவை அட்டாக் பண்றாரு. திமுக எதிர்ப்பாளர்கள் 10 வருஷமா காஞ்சு போயிருந்திருக்காங்க. 10 வருஷமா திமுக பொலிட்டிக்ஸை டாமினேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். இபிஎஸ் அவர்கள் சிஎம்ஆ இருக்கும் போதும் திமுக தான் அரசியலை டாமினேட் பண்ணாங்க. அப்புறம் திமுக அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம், ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு 10 வருஷமா விரட்டில இருந்தாங்க. ரொம்ப நான் சொன்ன மாதிரி காஞ்சு போய் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, திரும்பவும் சந்தோஷப்படுவதற்கு, திரும்பவும் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அவங்க நம்மள மாதிரி டீட்டெயில்ஸ்குள்ள போறதுலாம் ரெடியா இல்லை. அவங்கள பொறுத்தளவுல திமுகவை அடிக்கிறதுக்கு ஒரு வந்துட்டாருப்பா. 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. இபிஎஸ் அதை பண்ணுவாருன்னு நம்பணும், நடக்கல. இவர் அதை பண்றாரு, அப்ப நம்ம இவரை விட்டுறவே கூடாது. ஆட்சி நல்லா இருக்கோ இல்லையோ, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப திமுகவா நமக்கு பிடிக்காது, திமுக எதிர்ப்பாளத்துல வந்திருக்காரு, அவரை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவும் அதுக்கேற்ற மாதிரி 5 வருஷமா மோசமான ஆட்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா திமுக ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. திமுகவும் 5 வருஷமா ஒழுங்கான ஆட்சி கொடுக்கல. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான், இந்த 5 வருஷமும் அப்படிதான். இந்த 5 வருஷம் வந்து ரொம்ப மோசமாவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பா மீடியாலாம் நம்ம சொல்லவே வேண்டாம், மீடியா கண்ட்ரோல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது இன்னைக்கு தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஃபேவரபிளான ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த லாவணி கச்சேரிகளுக்கு மத்தியில சில முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்துல விவாதிக்க படாம போகுது. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு வந்து கடுமையான மின்வெட்டு இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு இன்னும் மோசமாகிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க. தூய்மை பணியாளர்கள் மறுபடியும் அரசை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றிய கேள்விகளை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவரும் எழுப்பல. அதற்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும், அதாவது முதலமைச்சராகட்டும் அமைச்சர்களாகட்டும், அவங்களும் பதில் சொல்லல. ஆனா மாறி மாறி 2 பேரும் திட்டிக்கிறாங்க. இது வந்து போதும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள பொறுத்தளவுல சிம்பிளுங்க, ஒரே ஃபார்முலா தான். என்ன ஆனாலும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். இப்ப தமிழ்நாட்டில் கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக நானும் ஏத்துப்பேன். ஆனா கரண்ட் ஏன் வரலன்னு கேட்டா திமுக காரங்க ஃபியூஸ் அப்படிங்கிட்டு போறாங்க அப்படின்ற பொருள் அர்த்தத்துல பேச டைரக்டா திமுக காரங்கன்னு சொல்லல. ஆனா என் குழப்பங்கள் ஏற்படுத்துறதுக்காக நிறைய பேர் ஃபியூஸ் எல்லாம் பிடுங்குறாங்கன்னு சொல்றாரு அவர். ஃபியூஸ் அப்படிங்கலாம் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கட்டெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அப்படியே புடுங்கினாலும் 2-3 மணி நேரம் வந்து எப்படி பவர் கட் ஆகும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது இபி ஆபீஸுக்கு போய் சண்டை போடும்போது அங்கேயே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க ஃபியூஸ் புடுங்கினத பிரச்சனையா சொல்லல. ஃபியூஸ் அப்படிங்க என்ன ஒரு 10 தெருக்கு நீங்க பிரச்சனையை ஏற்படுத்தலாம், தமிழ்நாடு முழுக்கெல்லாம் நீங்க பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபியூஸை பிடுங்கினாலுமே அரை மணி நேரத்தில் அதை சரி பண்ணிடலாம். அது நைட்டு ஃபுல்லா பிரச்சனையா இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்புறம் பார்த்தா கீர்த்தனா அவர்கள், அமைச்சர் அவர்கள் பார்த்தோம்னா வெளியே வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஒரு குற்றச்சாட்டை போற போக்கில் வச்சுக்கிட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கு, ஓடிட்டாருன்றாங்க. நீங்க அசம்பிளிலே பதில் சொல்ல வேண்டியதானே? அமைச்சர் அவங்க அசம்பிளில பதில் சொல்வதற்கு தயாரா இருந்தா கண்டிப்பா வாய்ப்பும் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் பேசுறாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. இப்படின்லாம் பண்ண முடியுது இல்ல, எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் புறக்கணிச்சதுக்கு அப்புறமும் வெளிநடப்பு பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க இந்த செய்கையெல்லாம் பண்ணி காட்டுறீங்க. அப்ப உங்க மேல பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அசம்பிளிக்குள்ள அதை சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு ஏன் அசம்பிளிக்குள்ள பேச பயம்? அசம்பிளிக்குள்ள பேசும்போது ஸ்க்ரூட்டினை பண்ணுவாங்க. அதை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா, நீங்க வெளில சொல்ற மாதிரி சாதாரண சொல்லிட்டு போக முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கிளிவாக என்ன பண்ணுறீங்க, உள்ளுக்குள்ளே பேசாமல் வெளியே வந்து பேசுறீங்க. வெளியே வந்து பேசும்போது என்ன பண்ணுறீங்க, டேட்டாஸோ டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் வெளியிடலை. கேட்டா வந்து நீங்க அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, ராயல் என்ஃபீல்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை ஒரு பேப்பரை காட்டுறாங்க, அதில் சில நம்பர்ஸ்லாம் இருக்கு. நான் இந்த நம்பர்லாம் சொல்லுவேன், இந்த தகவல்லாம் சொல்லுவேன், நீ கேட்டுக்கணும், அவ்வளோதான். அது ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் எங்கேருந்து அதை எடுத்திருக்கீங்க, அதோட சோர்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கொடுக்காம சும்மா பேசிக்காக அவங்க பேசிட்டு போகிறாங்க. இப்போ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அசம்பிளியில் பேசாமல் வெளியே பேசுகிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கரெக்டான பதில் சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் ஜெயிச்சது விஜயால தான்.
விஜய் அவர்கள்னா தாவேகா ஒண்ணுமே கிடையாது, இந்த எம்எல்ஏஸ் அமைச்சர்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய் அப்படின்ற ஒரு மனிதனோட ஸ்ட்ரென்த்ல தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணம் விஜய் தான். நான் இன்னைக்கும் சொல்றேன், ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்கலாம், பெரிய பலசாலிகள்லாம் இருக்கலாம். இப்ப கீர்த்தனா அவர்கள் நேத்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா நடத்துறாங்க விருதுநகர்ல, சிவகாசியில. சேர்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. அவங்க ஒரு அமைச்சர் ஒரு சின்ன ஈவெண்ட் தான் நடத்துறாங்க, ஆனா அதுலயே பார்த்தோம்னா நிறைய சேர்ஸ் எம்டியா இருக்கு, பெரிய அளவுல சேர்ஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. இத்தனைக்கும் அந்த கூட்டத்துல நடிகர் ஜெய்யும் கலந்துகிட்டாரு. ஆமா, இப்ப ஏதோ பெருசா இப்ப பெரிய பெரிய நிகழ்வுலாம் நடத்துற மாதிரி இல்லை, ஒரு சின்ன லெவலில் தான் நடத்துறாங்க. அங்கேயே நிறைய எம்டி சேர்ஸ் இருக்குது. எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பெரிய ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இன்னைக்கும் அவங்க விஜய் நம்பி தான் இருக்காங்க. இன்னைக்கும் விஜய் டெலிவர் பண்றாரு. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எதிர்கட்சிகள் மொமெண்டம் பில்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எதிராக பேசி சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருமே எதிராக பேசினா கரெக்டா விஜய் வராரு, வந்ததை சரி பண்றாரு. சிஎம் ஆனப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஏதோ ஒரு காலேஜ்ல எங்க போய் பேசினார். ஆமா, இல்ல திருச்சியில போய் அதுக்கப்புறம் பேசினார். அதுக்கப்புறம் இப்ப பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்பீச் எல்லாமே, அப்புறம் அசம்பிளியில இன்னொரு சின்ன ஸ்பீச் கொடுத்தாரு, அது பெரிய விஷயமா இல்லை. இந்த ஸ்பீச் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை ஒரு பெரிய எதிரியா ஃபிக்ஸ் பண்றது. எப்பெல்லாம் அவங்களுக்கு எதிரான ஒரு மூடு கிரியேட் பண்ணுதோ, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதுன்னு வச்சு திமுகவுக்கு எதிரான நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றது அவருக்கு தெரியுது. நம்ம ஆடியன்ஸுக்கு இவ்வளவு போதும், நம்மளை சப்போர்ட் பண்றவங்க திமுக எதிர்ப்பை மட்டும்தான் கேட்கறாங்க. ஸோ அதை மட்டும் அவங்களுக்கு டெலிவர் பண்ணும். திமுகன்னு பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு சைலண்டா அப்புறம் போயிருது. ஸோ நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் விஜய் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு விஜய் கொடுத்த ஸ்பீச் இருக்குல்ல, பெரிய பூஸ்ட் தாவேகாவுக்கு. இந்த பாருங்க, இப்ப நீங்க வீடியோ எல்லாம் போட்டீங்கன்னா அவங்க வந்து வெறித்தனமா திட்டுவாங்க. ஏன்னா ஃபுல்லா மோட்டிவேட்டடா இருக்காங்க. இப்ப தலைவர் அடிச்சாரு பாடுற அடி அப்படின்னு ஃபுல் ஆக்டிவா இருக்காங்க. எல்லா சேனல்ஸ்லயும் போய் தாவேகாவுக்கு சப்போர்ட்டான வீடியோவா இருந்தா டிவிகே மாஸ், விஜய் மாஸ்ன்னு டைப் பண்றது, நெகட்டிவான வீடியோவா இருந்தா திட்ட வேண்டியது, அதுன்னு சொல்லி திட்ட வேண்டியது. ஸோ இதை அவங்க பண்றாங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. இந்த எனர்ஜியை கொடுத்தது யாரு? விஜயோட ஸ்பீச். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவை இழுத்து கொண்டு போறது விஜய் அவர்கள் தான். ஆனா பேசி மட்டுமே நீங்க காரியத்தை நடத்த முடியாது. இந்த மாதிரி எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு? இப்படியே வந்து ரொம்ப நாள் ஓட்டிட முடியுமா? எனக்கு அவரு என்ன நம்பிக்கையில் இருக்காருன்னு தெரியல. அதே மாதிரி எவ்வளவு நாள் போகுன்றது நமக்கு கிளியரா தெரியல. ஆனா போய்கிட்டே இருக்காது. இப்ப அது தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ் மக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்க நமக்கு தெரியல. தமிழ் மக்களுக்கு எப்போ கோவம் வரும், இந்த சினிமாலாம் கடைசியில் ஒரு பாயிண்ட்ல ஹீரோ கோவம் வரும்ல, அந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு எப்போ டென்ஷன் ஆகும்னு நமக்கு தெரியல. ஆனா பேசி பேசி நீங்க வண்டியை ஓட்ட முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பேசி பேசி பவருக்கு வரலாம், நரேட்டிவ் செட் பண்ணலாம், எதிரியை ஃபிக்ஸ் பண்ணலாம், திமுகன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க பவருக்கு வரலாம், மக்களை நீங்க நம்ப வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா பவருக்கு வந்துட்டீங்கன்னா அரசு அப்படின்ற அந்த பெரிய ஒரு இயந்திரம் உங்க கையில இருக்கு. அந்த இயந்திரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தினாதான் 7-8 கோடி தமிழர்களுக்கு நல்லது நடக்கும். அதை நீங்க சரியா யூஸ் பண்ணாம மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கோடிக்கணக்கான தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பா தெருக்களுக்கு வருவாங்க, சண்டை போடுவாங்க. இன்னும் ஒரு வருஷத்துல இவங்க வந்து ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான ரிசல்ட்டை காட்டல அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். சிம்பிளா சொல்றேன், இப்ப பவர் கட் நிறைய வந்துகிட்டே இருந்தது, தெருக்கு வந்துட்டாங்கல்ல எல்லாரும். சோ அப்ப நீ அவங்க கிட்ட போய் திமுக தான் காரணம்னு சொல்ல முடியாது. திமுக காரணமா இருக்கலாம், ட்ரம்ப் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, யார் ஒபாமா கூட காரணமா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு கரண்ட் வேணும், நைட்டு நானும் தூங்கணும், என் குழந்தைங்களும் தூங்கணும், நாளைக்கு காலைல நான் வேலைக்கு போகணும், அவ்வளவுதான் எனக்கு. நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறது ஓகே, திமுகவை கூட பண்ணிருக்கலாம், நான் கதை கேட்க இங்க வரல, எனக்கு கரண்ட் வேணும். நாளைக்கு அதே தான், சாப்பாடு இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணும், நான் அந்த கதையெல்லாம் கேட்க வரல, எனக்கு காரியம் நடக்கணும், தண்ணி வரணும் அங்கிருந்து எனக்கு. அப்ப நீங்க உட்காந்து எனக்கு கதை சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ அதனால நீங்க கவர்மெண்ட்ன்ற இன்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பத்தாது. நீ எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இல்லைன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கூட தரலாம், இவங்க பவருக்கு வந்தாங்கன்னா இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க பவருக்கு வந்துட்டீங்கன்னா 2 மாசம் பேசலாம், 6 மாசம் பேசலாம், 2 வருஷம் கூட பேசலாம். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மக்கள் வாட் டிட் யூ டெலிவர் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க விஷயத்தை காட்டணும், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் அந்த இடத்துல பேசும். இதே மாதிரி நரேட்டிவ்ஸ் பேசாது. ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா மக்கள் வெளில வந்துருவாங்க. மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேரணும், மக்களுக்கு அதிருப்தி அதிகமாகும், செலவு அதிகமாகும், அப்ப மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாகும். எதிர்பார்ப்பு அதிகமான என்ன கேட்பாங்க, 2500 எப்ப தருவீங்க கேட்பாங்க. அடுத்து ஏன்னா விலைவாசிலாம் ஏறி, கண்டிப்பா நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க, இப்ப வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு, விலைவாசி சகட்டுமே இன்னைக்கு ஏறுது. இந்த 1000 ரூபாய் பத்தாது, கண்டிப்பா பத்தாது. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மூடினதுக்கு அப்புறம் ரேட் பயங்கரமா ஏறி இருக்கு. அடிச்சு சொல்றேன், ஏறின அளவுக்கு பிரைஸ் இறங்காது. 100% ஏறுனா 50% தான் இறங்கும். ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, டைட்டா இருக்கு, வருமானம் பெருசா வருவதற்கான வாய்ப்பு இல்லை, சரி பரவாயில்ல, தளபதி சொல்லியிருக்காரு 2000 ரூபாய் கொடுத்துருப்போம், எப்ப கொடுத்துருக்காரு,
6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆமா. எப்ப கொடுப்பீங்க? 6 மாசம் தான் ஆயிருக்கு, ஒரு வருஷம் ஆனோனையும் கேட்போமே. அப்புறம் 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகும். கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் இருக்கு. அப்ப பேசுறவனெல்லாம் திமுக காரன்லாம் சொல்ல முடியாது. சிறப்பு. பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.